வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025. இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இது திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இந்த மீன ராசி அப்படிங்கிறது குருவினுடைய வீடு. இப்போ சனி பகவான் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். சுக்கிரன் புதன் ராகு இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டு கிரகங்களில் இப்போ நமக்கு சனி பகவானும் போகும் பொழுது 4 கிரக சேர்க்கை மீன ராசியில் வருது. ஒரு சில வருடங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் இந்த மாதிரி நடைபெறக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இப்படிப்பட்ட ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கைகளில் இது நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிரக சேர்க்கைகள் பொதுவாக ஒரு உலக அளவில் பார்க்கும் பொழுது பிரகத் ஜாதகம்னு சொல்லும் பொழுது உலக அளவில் அது அவ்வளவு நல்ல ஒரு சேர்க்கை கிடையாது. இந்த தமிழ் வருட பிறப்பு பலனில் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அதாவது நிறைய கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ அப்பா இந்த அஷ்டம சனி நமக்கு விடுதுப்பா அப்படின்னு. ஏன்னா கண்ட சனி 2.5 வருஷம், அஷ்டம சனி 2.5 வருஷம். கிட்டத்தட்ட கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறதே 5 வருஷமாக இல்லவே இல்லை. அதற்கு அடுத்தது இவர்களுக்கு இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கேது 2ல் வந்துடுவார், ராகு 8ல் வந்துடுவார். ஸோ இந்த அஷ்டம சனி விட்டுட்டு பாக்கியத்திற்கு வந்தாலும் மழை விட்டு தூவானம் விடலை அப்படிங்கிற கதை தான் இந்த கேதுவும் ராகுவும். ஸோ எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் தசா காலங்கள் சரியில்லை, இப்போ ராகு தசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், திருமண விஷயங்களை பற்றி நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. இப்போ புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் கடகராசிக்கு வரும். சுப காரியங்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் தனிப்பட்டு ஒரு லவ் லைஃப்பில் இருக்கீங்க, சரி திருமணத்திற்கு போகலாம் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த அஷ்டம சனி இல்லை அப்படின்னாலும் அடுத்த 1.5 ஆண்டு காலம் ராகு 8ஆம் இடத்துல இருப்பார். அண்ட் கேது 2ல் ராகு 8ல் குரு பாக்கியத்தில் 9ஆம் இடத்துல இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு அவங்க நமக்கு ஒரு நல்ல பலனை சுப காரியங்களை கொடுக்க மாட்டார். அப்போது இந்த கடகராசி நேயர்களுக்கு எனக்கு நல்ல நேரமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நல்ல நேரம்தான். அப்போது எதில் நான் எச்சரிக்கையாக இருக்கணும்? புதுசாக வீடு வாங்கிறது தாராளமாக வாங்கலாம், வண்டி வாகனங்கள் மாற்றுறது தாராளமாக மாற்றலாம், குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதா தாராளமாக எடுத்துக்கோங்க, வெளிநாட்டில் வேறு ஏதாவது நல்ல வேலை கிடைக்கிறதா தாராளமாக எடுத்துன்னு போங்க. ஸோ இந்த கிரக மாற்றங்களில் நமக்கு குடும்பத்தை விட்டு சற்று ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் நமக்கு கொடுக்கும். அதனால தான் திருமணம் என்பது ஒன்றாக இருக்கிறது. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். மற்றபடி வீடு வாங்கிறது, கட்டுறது, வீடு விற்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நாம் செய்யலாம். அடுத்ததாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் பாக்கியத்திற்கு வரும் பொழுது எப்படிப்பட்ட நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னா பரிபூர்ணமாக நமக்கு அந்த இறந்தவர்களினுடைய ஆசீர்வாதங்கள், பித்ருக்களுக்கான ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறையாவே கிடைக்கும். ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை இந்த சனி பகவான் நமக்கு கொடுப்பார். இதில் என்னென்னா இப்போ நமக்கு குரு லாபத்தில் இருந்தாலும் அடுத்தது இந்த குரு பெயர்ச்சி நமக்கு விரயத்தில் வந்துடும், 12ஆம் இடத்துல ஒரு விரயத்தில் வந்துடும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு ரெனோவேஷன் பண்ணுறது, இடித்து கட்டுறது, இல்லை நம்ம புதுசாக ஒரு லோன் அப்ளை பண்ணி வீடுக்கு ஏதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, இல்லை இன்டீரியர்ஸ் பண்ணுறது, ஃபர்னிச்சர் எல்லாம் மாற்றுறது,
இந்த மாதிரியான விஷயங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், ஃபர்னிச்சர் எல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த கடகராசி அன்பர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள் இதை மாற்றி அமைக்கிறது நமக்கு இந்த 8ஆம் இடத்திற்கு ராகு வர்றதுக்கும் 9ஆம் இடத்திற்கு சனி வர்றதுக்கும் ஒரு நல்ல பரிகாரமாக நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு விதத்தில் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் நமக்கு வராது. இல்லைன்னா இந்த 2ல் கேத்து 8ல் ராகு பாக்கியத்தில் சனி குடும்பத்தை விட்டு நம்மளை பிரிக்கக்கூடிய சூழ்நிலையை இது கொடுக்கும். ஸோ காதலர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். சில பேருக்கு இந்த காதல் வாழ்க்கையில் பிரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ நான் வந்து வெளியில் வந்துட்டேன், எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, இல்லை டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். 2வது திருமணமோ இல்லை இந்த பிரேக்கப்பை நான் ரீகன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. உடனே நீங்கள் வந்து ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் முடிவுகளை ஒத்தி வைக்கலாம். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சில சோம்பேறித்தனங்கள் இருக்கும். ஹாஸ்டலில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. இந்த சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய நட்புகளை தயவு செஞ்சு நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த புதுசாக யாருனே தெரியாது, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு, இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டு, இந்த கேம்ஸ் விளையாடுறதுல ஃப்ரெண்டு, இப்போல்லாம் சமூக வலைத்தளத்தில் நீங்கள் நட்பு பிடிக்கிறதுக்கு எத்தனையோ வகைகள் இருக்குது. இதில் இந்த நட்புகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதுவும் விடுதியில் போயெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. யாரையும் நம்ப வேண்டாம். ஒரு நடுத்தர வயதில் நீங்கள் இருக்கீங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னாலும் புதிதாக வரக்கூடிய நட்புகளை நம்பாமல் இருப்பது நல்லது. பெண்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பெருசாக எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம். ஸோ வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துலையும் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. உயர் அதிகாரிகள் இடத்தில் பேசும் பொழுது கவனம் வேண்டும். சில சமயத்தில் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் அந்த நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இது ராகு கேத்து பயிற்சிக்கு பிறகு, அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு சனி, இந்த கிரகங்கள் பாக்கியத்தில் இருக்கும் பொழுது பித்ரு காரியங்கள் போய் செய்துவிட்டு வருவது நல்லது. ஸோ ராமேஸ்வரம், திருப்புல்லானி, கோகர்ணா, வர்க்கலா, பூரி ஜெகநாதர், சோம்நாத் இப்படிப்பட்ட இடங்களுக்கு போய் பித்ரு காரியங்களை செய்துவிட்டு வாங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் பித்ரு காரியமே பண்ணலை அப்படின்னாலும் இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போயிட்டு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பரிபூரணமான பலன் கிடைக்கும். ராமேஸ்வரம் போகலாம், திருச்செந்தூர் போகலாம், ஏதோ ஒரு கடல் ஓரத்தில் போயிட்டு நீங்கள் பித்ரு காரியங்கள் செய்யலாம். காசி போயிட்டு வரலாம். ஸோ இப்போ தான் நிறைய பேர் வந்து பிரயாக் போகணும், அயோத்தியா போகணுன்ட்டுலாம் இருக்கீங்க இல்லையா? இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். வேறு என்ன தெய்வங்களை வழிபாடு செய்யலாம்? இந்த சனி பகவான் பாக்கியத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம தேவதைகளினுடைய வழிபாடுகள், சப்தகன்னி பண்ணலாம், மதுரை வீரன் பண்ணலாம், அதே மாதிரி கருப்பண்ண சாமியை வந்து வழிபாடு செய்யலாம். ஸோ அழகர் கோவில் போயிட்டு 18ஆம் படி கருப்பரை அடிக்கடி சந்தித்து விட்டு வர்றது. அதே மாதிரி காரைக்குடியில் இருக்கக்கூடிய வைரவன்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பைரவர், அவரை போய் வழிபாடு செய்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரன், அந்த வைரவன்பட்டியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன். ஸோ இந்த ஆலயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லது. பிள்ளையார்பட்டி சென்று அங்கே பிள்ளையாரையும் வழிபாட்டு செய்து விட்டு வருவது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த காலகட்டம்.